ஹாய், இட்ஸ் பிரேம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு டேஷ் கேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா போல்ட்லேருந்து க்ரூஸ் X3 கேம் தாங்க. போல்ட்லேருந்து இது இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட் அன்பாக்சிங் அண்டு ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இதோட பாக்ஸு. நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் இருக்குது. கேமரா வந்து இப்படி தான் இருக்கும் போல். ஸோ இதில் வந்து 2 கேமரா இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் கேம், இன்னொன்று வந்து ரியர் கேம், பின்னாடி செட் பண்ணுற கேம். இதோட ஷார்ப் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே கூட கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் 2K வீடியோ ரெசல்யூஷன் வரை சப்போர்ட் பண்ணோம் இதில். அப்புறம் இந்த கேமராவில் நம்ம SD கார்டும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ காரில் போயிட்டுருக்கும் போது அது என்னென்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது ஆப்லேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் டிஸ்பிளேவும் வந்துருங்க. 3.7 இன்ச்சில் HD டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைஃபைவே கனெக்ட் ஆகும். இது ஒரு காம்பேக்ட் டிவைஸ் தான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 145 டிகிரி வரையும் இது வைட் ஆங்கிளில் இது ஷோ பண்ணும். அண்டு டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமருந்து சீட்டு, இதில் என்னென்ன மேனுவல் இருக்கும், எப்படி செட் பண்ணணும், என்ன எதுன்னு இருக்கும். இது நம்ம ஓர வச்சுருவோம். இதுதாங்க அந்த 2 கேமராவில் மெயின் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதோட பிராண்ட் நேம் ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய லென்ஸாக தான் இருக்குது. ஸோ இதோடைய வைட் ஆங்கிள் வியூ பார்த்தீங்கன்னா 145 டிகிரி வரையும் இது கவர் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் இது பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு அந்த மிரரில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் பின்னாடி வந்து பார் கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன எதுன்னு இதில் நம்ம வாரண்ட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் போல். ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோட்ஸ் அண்ட் பவர், ரீவைண்ட், இந்த பட்டன்ஸ்லாம் கீழே இருக்குது. மேலே வந்து சார்ஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து 3.5mm ஜாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த கேமராவில் இருக்கிற இது. ஸோ இது பக்கத்தில் வச்சிடும். அடுத்த கேமரா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேம். இது எங்கே அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிக்கியில். ஸோ இதோட ஒயரும் ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. ஸோ டிக்கிலேருந்து ஃப்ரண்ட் கேம் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க இந்த ஒயரை. ஸோ இதுதான் ரியர் கேம். கேமராவோட லென்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா கிளாரிட்டியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் வரையும் நம்மளால் அந்த கிளாரிட்டி பார்க்க முடியும். ரியர் கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1080 ஃபுல் HD வரையும் சப்போர்ட் ஆகும். ஸோ இதுதாங்க ரியர் கேம். அடுத்து கனெக்டிங் ஒயர்ஸ். ரியர் கேம்லேருந்து ஃப்ரண்ட் கேமுக்கு கனெக்ட் பண்ணுற அந்த ஒயரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லென்த்தாகவே இருக்குது. நம்ம நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கேம் அட்டாச் பண்ண ஸ்க்ரூஸ் அண்ட் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில். அடுத்து சார்ஜிங் கேபிள். இந்த சார்ஜிங் கேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா காரோட அடாப்டரை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இந்த சி டைப்பை வந்து நம்ம கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட் கேமரா வந்து பேக் கேமராவுக்கு பவர் போகும். ஸோ கார் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பவர் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். லென்த்தும் ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பக்கத்தில் வச்சிடலாம். இதுதாங்க இந்த பாக்ஸில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் கேம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. பின்னாடி டிஸ்பிளே கூட இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு ரியர் கேம் பேக்கில் அட்டாச் பண்ணுறது. இதுக்கு கனெக்டர் வந்து, அப்புறம் வந்து ஒரு சார்ஜிங் கேப். இது வந்து ரியர் கேம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான இது. ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 6000 கிட்ட வருதுங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து நாங்கள் வேறு பிராண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் அதோட டேஷ் கேம்லாம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு கேமரா தான் வருது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் போல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து 2 கேமரா வந்துருந்து பின்னாடி டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் வந்து இது 144 டிகிரியில் வந்து வைட் ஆங்கிள் வியூ இருக்குது. முன்னாடி வந்து 2K ரெசல்யூஷன் வரையும் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ரியரில் வந்து 1080p வரையும் ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் ஆகுது.
ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இது ரொம்ப எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நாங்கள் இதை பை பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆகிட்டு 3 days தான் ஆகுது. அதிகமான யூடியூபர்ஸ் கூட இது கவர் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் காருக்கு நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் ஓன் காசு போட்டு எங்கள் காருக்கு தான் வாங்கினது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, காரில் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம காரை ஆன் பண்ணி வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஹரிஷ் தான் வந்து இப்போ இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இது இது ஒர்க் ஆகுதா இல்லையா, பவர் சப்ளை எப்படி வருது, கிளாரிட்டி எப்படி வருதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டக்குன்னு கனெக்ட் பண்ணுறா இல்லைடா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் டேஷ்போர்ட் கேம் வந்து நம்ம ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதோட ஸ்பெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ராகேஷ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து இந்த போல்ட் டேஷ் கேமை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றதான் நம்ம இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த பவர் கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த பவர் கேபிள் எடுத்துகிட்டு நம்ம காரில் இந்த மாதிரி, அதாவது இந்த சார்ஜிங் போர்ட் வந்து எல்லா கார்லுமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சிபின் இருக்கும். இந்த சிபினை வந்து நம்ம இந்த டேஷ் கேமில் இந்த சிபினை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்மளுக்கு இந்த போல்ட் கேம் வந்து ஆரம்பிச்சிடும். அவங்களோட லோகோ வருது, ஒரு வெல்கம் சவுண்ட் வந்து நமக்கு டேஷ் கேம் வந்து இப்போது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மெமரி கார்டு எதுவுமே போடலை. இப்போ வந்து நம்ம மெமரி கார்டு போட போகிறோம். இதுக்கு வந்து மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா மெமரி கார்டு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சர்டைன் மெமரி கார்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும், சில சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த சாம்சங் 128 வந்து வாங்கியிருக்கோம் GB. நீங்கள் கம்மியாக மெமரி கார்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். அதனால் நாங்கள் 128 வாங்கியிருக்கோம். இது வந்து சப்போர்ட் ஆகிற மெமரி தான். அதனால் இங்கே பாருங்கள், இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு போடுற ஸ்லாட் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெமரி கார்டை சேஃபாக போட்டாச்சு. இப்போ மெமரி கார்டு போட்டோன்னே இங்கே வந்து ST எரர் ட்ரை த ரீஃபார்மேட்டிங் இட் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு டச் ஸ்க்ரீன்னால் நம்ம இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபார்மேட் ஆகிட்டு இருக்குது, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுது. ஃபார்மேட் மெமரி கார்டு கம்ப்ளீட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் கேமரா. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே அந்த 3M ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக என்னென்ன தெரியுது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நீங்கள் இது வந்து அட்ஜஸ்டபுள் டைப் தான். ஆங்கிள் வந்து லைட்டாக இப்படி மேலே கீழே அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எந்த மாதிரி தேவையோ அது மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி. இப்போது இந்த கேமுக்கு அந்த ரியர் கேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ நான் அந்த கேமை நம்ம தனியாக வச்சுட்டோம். இப்போது இதுதான் அந்த ரியர் கேம். நம்மளுடைய பின்னாடி அந்த விஷுவல்ஸ் வந்து நம்ம தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கேபிளை வந்து இந்த ஜாக் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் இங்கே கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா 2 கேமே இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சம் ஒயரிங் ரூட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், அவங்க கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ராப்பராக டெக்னீஷியனை கூப்பிட்டு நம்ம வந்து இந்த டேஷ் கேமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோடைய சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கேம் வந்து வர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்துன்னு சொல்லுவேன். நாங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேஷ்போர்ட் கேம்ஸ் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம். அது எல்லாமே பார்த்ததில் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு காம்பேக்ட் டிசைனாக இருந்தது. ஒரு பில்ட் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஷ் கேம் வந்து முக்கியமாக நம்ம காருக்கு மஸ்ட்டாக தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு தெரியாமே இன்சிடென்ட்ஸ் நடக்க ரொம்பவே நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம ரொம்பவே பேனிக்காக இருப்போம். என்ன நடந்தது, நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் வரவங்க மேலே தப்பு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம சுத்தமாக அந்த டைமில் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்பவே பேனிக்கில் இருப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த டைமில் வந்து இந்த டேஷ் கேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரெக்கார்ட் ஆகிறதுனால நம்ம அந்த பேனிக் அட்டாக்லேருந்து வெளியே வந்துட்டு பிறகு
நம்ம வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் யார் மேலே தப்பு இருக்குது. ஒருவேளை எதனா கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த வீடியோஸ் வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து நம்ம கொடுத்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு சேஃப் ஜோன்லேயே நம்ம இருக்கலாம். அதனால தான் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வேறு யாருக்காச்சும் கார் கொடுக்குறோம், அவங்க எங்கே போகிறாங்க அது என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால சேஃபாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்க எந்த லொக்கேஷன் இருக்குது, லாஸ்ட் நம்ம அந்த காரை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்ற டேட்டாஸ் வந்து நமக்கு வீடியோ மூலிமா நமக்கு தெரியும். அதனால் இந்த டேஷ்கேம் வந்து மோஸ்ட்லி கார் வச்சுருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லர்னர்ஸ் வந்து இந்த டேஷ்கேம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து லர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கேஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் நடக்கலாம், அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஷ்கேம் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நாங்களே இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ தான் இது லான்ச் ஆகிருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் அந்த பிராண்டோட ஷார்ட்டாக அன்பாக்சிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க வரை நான் உங்கள் ராகேஷ், ஹரிஷ், பாய் பாய்.